Hello all, this is Ranchana. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நாங்க 4th இயர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்டல்ல நியூ இயர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நாங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். சோ அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு திங்ஸ் வாங்குறது, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அதான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லா நான் வீடியோல காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராம்பே காலியா இருக்கு. கம்பி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஷாப்பு. சரி, நண்பர்கள் 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு ஸ்டேஷனரி ஷாப்ஸு. பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பலூன் நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பலூன் கலரும் சூஸ் பண்ணிட்டோம். பலூன் தான் இப்போ எடுக்க போகிறோம். கேட்ச் போட பிடிச்சிக்கோ. ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே இப்போ வாங்கிட்டோம். அடுத்து இன்னும் போஸ்டர், கேக் அப்படி தான் இருக்குது. ஸோ அதை நாங்கள் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், ஹாஸ்டலுக்கு போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நாளைக்கான ஒர்க்ஸ் தான் பார்க்கணும். உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே நான் ஒரே வீடியோவில் ஆட் பண்ணிடுறேன். லைக் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே நியூ இயர் பார்ட்டி எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் ஹாஸ்டலில், அது எல்லாமே சேர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். வாங்க. The next day. ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் கிளம்பியிருக்கேன். இன்றைக்கி கேக் வாங்கினா கரெக்டாக இருக்கும், ஏன்னா நைட்டு தான் எங்களுக்கு பார்ட்டி. ஸோ இப்போ போய் வாங்கிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேற்று டெக்கரேட்டிவ் திங்ஸ் வாங்கி நேற்று எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டோம். கொஞ்சம் பேலன்ஸ் திங்ஸ் இருக்குது. அது எல்லாமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ மெஸ்ஸில் உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ நானும் என்னோட ஜூனியர் ஒரு பொண்ணை சரி கேக் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் கேக் வாங்கிட்டு அப்புறம் இங்கே எப்படி டெக்கரேட்டிவ் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். டெக்கரேஷன்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு வேலையும் பார்க்கலாம், மொத்த வேலையும் நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜூனியர்ஸ் வச்சு அது பார்த்துட்டு இருக்கேன், கேட்டுக்காங்க. அக்கா எங்க 3 பேருக்கும் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு ஹாஸ்டல் வந்துட்டோம், இப்போ தான் வந்தோம். ஸோ ஆல்ரெடி டெக்கரேஷன் ஒர்க்ஸ் பாதி முடிஞ்சிருச்சு, இன்னும் பாதி டெக்கரேஷன் ஒர்க்ஸ் இருக்குது. சரி, ஃப்ரெண்ட்ஸ் கீழே எல்லாரும் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கீழே வரும்போதே என்னை சொல்லி அமிச்சாங்க, நீ கடையிலேருந்து வந்துட்டேன், டயர்டாக போய் மேலே உட்காந்துறத, ஒர்க் நிறைய இருக்குது, சீக்கிரம் கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்திருக்கேன் நான். அண்ட் இப்போவே ஆல்மோஸ்ட் டைம் 4 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு டின்னர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 10 o'clock போல் இல்லைனா ஒரு 9 o'clock போல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எடுத்து நடத்துறது இது. இப்போ நியூ இயர் பார்ட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டு நாங்கள் எடுத்து நடத்துறது. ஸோ ஒரு பக்கம் ஜாலியாக இருக்குது. இன்னொரு பக்கம் சரி நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டிப்பாக முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இதுவாக இருக்குது. பட் இப்போ வரைக்குமே எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இனிமேல் நல்லா நடக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் செலிப்ரேஷன்ஸ் தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
சொல்லு. நிரஞ்சனக்கா, அபியக்கா, சௌமியக்கா, காவியக்கா சேர்ந்து எங்க ஹாஸ்டல் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு பாக்குறவங்க வந்து நான் உனக்கு காசு கொடுத்து பேச சொன்னேன்னு நினைப்பாங்க நினைக்கிறேன். எல்லாம் பேசுறது எல்லாம் வந்து உண்மை. ஓகே கைஸ். பார்ட்டிக்கு கிளம்பிட்டோம். அபி ஹலோ கைஸ், இதுதான் என்னோட ட்ரெஸ். இது அபியோட நல்லாவே இல்ல. என் ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? ஆமா, என் ட்ரெஸ் தான் சூப்பரா இருக்கு, அவ ட்ரெஸ் நல்லா இல்ல. சரக்குன்னு நினைப்பீங்க, ஆனா சரக்கெல்லாம் இல்ல, ஒன்லி கோக் மட்டும் தான் கொடுப்போம். ஃபைனலி நியூ இயர் பார்ட்டி ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபேபுலஸாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப 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 நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறது, டிஜே, அதுவும் இல்லாமல் இது ஃபுல்லாக ஒரு கேர்ள்ஸ் நியூ இயர் பார்ட்டி அப்படின்ற மாதிரி தான் போச்சு எங்களுக்கு. அண்ட் கேக்லாம் வெட்டி ரொம்ப செலிப்ரேட் பண்ணோம், டிஜேலாம் போச்சு. பட் ஸ்டில் இப்போவும் போயிட்டுருக்கு. நான் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல, எல்லோரும் கீழே தான் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டிஜே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப 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 ஜாலியாக போச்சு. ஐ hope you guys enjoyed this video. So see you guys in next video. So happy new year guys. எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. மனசுல எந்த கஷ்டம், எந்த வேதனை, சோகம் எது இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு என்னால முடியும் அப்படின்ற ஒரு ஹோப்ல மட்டும் அடுத்த இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நாளா பல வருஷமா அந்த ஹோப்ல தான் நான் வருஷத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து கண்டிப்பா கடவுள் எல்லா விஷயத்துலையுமே கூட இருப்பாங்க. ஸோ enjoy guys. Happy New Year. Bye.